வணக்கம். குரூப் 1, 2 மெயின்ஸ்க்கான மாடர்ன் ஹிஸ்ட்ரி டாபிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் டீகோடட் சிலபஸ் பார்த்தோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ முடிஞ்ச குரூப் 1 மெயின்ஸ் 2025 மாடர்ன் ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் கிளாஸ்லையும் பார்த்தோம். அதோட கண்டினியூஷன் தான் இந்த கிளாஸ். ஸோ இதில் சில கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு அடுத்தது குரூப் 2 மெயின்ஸில் மாடர்ன் ஹிஸ்ட்ரி சிலபஸை டீகோட் பண்ணலாம். ஓகே. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பாருங்கள், 2023 குரூப் 1 மெயின்ஸில் கேட்டிருக்காங்க. குரூப் 1 மெயின்ஸ்லேயே கேட்டிருக்காங்க. லைக் டிஸ்கிரைப் த இஸ்லாமிக் சோஷியல் ரிலிஜியஸ் ரீஃபார்ம் மூமெண்ட் இன் இந்தியா. இது வந்து குரூப் 1 மெயின்ஸ் 2023 கேட்டது. ஸோ இப்போ முடிஞ்ச 2025 பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த முஸ்லீம் ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ் இன் இந்தியான்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ வந்து அதில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிக் சோஷியோ ரிலிஜியஸ் ரீஃபார்ம் மூமெண்ட், இங்கே வந்து முஸ்லீம் ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே. அதே கொஸ்டின் அதே ஆன்சர் தான் நம்ம எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ பார்க்கலாம். ஸோ இஸ்லாமிக் நிறைய சோஷியல் ரீஃபார்ம் மூமெண்ட் நம்ம சிலபஸில் இருக்குன்னு தெரியும். ஸோ அதில் வந்து நம்ம நிறைய பார்த்துருப்போம். ரிவைவலிஸ்ட் மூமெண்ட், ரீஃபார்ம் மூமெண்ட், பார்சி மூமெண்ட், சீக் மூமெண்ட்ஸ், அது எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த இஸ்லாமிக் ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ். ஓகே. இது வந்து நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் சோஷியல் ரீஃபார்ம் மூமெண்ட் கிளாஸஸில் நம்ம வந்து டீட்டெயில்டாக இதை பற்றி ஃபுல்லாகவே பார்த்துருக்கோம். ஸோ இங்கே டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் எழுதலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகே. இஸ்லாமிய சீர்திருத்தங்கள், இஸ்லாமிக் ரீஃபார்மிக் மூமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1857. ஓகே. இந்த ரிவால்ட் நடந்தது இல்லையா 1857. ஸோ பெரும் புரட்சி ஒடுக்கப்பட்ட பின்னர் ஸோ இந்திய முஸ்லிம்கள் மேற்கத்திய பண்பாட்டை சந்தேக கண் கொண்டு பார்த்தனர். Okay, looked to Western culture with suspicion. The community feared that Western education, Western culture, Western ideas would endanger their religion. So அந்த வெஸ்டர்ன் கல்ச்சரும் அந்த வெஸ்டர்ன் ஐடியாஸும் வந்து அவங்க ரிலிஜியனை அஃபெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகே. மேற்கத்திய கல்வி, பண்பாடு, மேற்கத்திய சிந்தனைகள் ஆகியவை தங்கள் மதத்திற்கு ஆபத்தாய் முடியும் அப்படின்னு கருத ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதில் தான் என்ன ஆகுது, ஸோ முஸ்லீம்கள்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க, there's a small section of Muslim accepted the new avenue for modern education. ஸோ ஒரு சின்ன செக்டர், ஒரு பகுதி மக்கள், முஸ்லீம் மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்தியன் முஸ்லிம்ஸ் கம்யூனிட்டி லேக்டு பிஹைண்ட் இன் கம்பேரிசன் டு த ஹிந்து எலைட் ஆஃப் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா. இவங்க மட்டும் வெஸ்டர்ன் எஜுகேஷனை வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. மற்ற முஸ்லீம்கள் வந்து அவங்களோட அந்த ஓல்ட் ட்ரெடிஷன் கல்ச்சரே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ என்ன மாதிரி ரீஃபார்ம் வந்து இஸ்லாமிக் ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ் இந்தியாவில் நடந்ததுன்னு பார்க்கலாம். ஸோ அதை தான் டிஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல வந்து அலிகர் மூமெண்ட். ஸோ இந்த அலிகர் மூமெண்ட் வந்து வெஸ்டர்ன் எஜுகேஷன் ஆதரிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், இவங்க வந்து வெஸ்டர்ன் எஜுகேஷன் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மூமெண்ட் பற்றி பார்க்கும்போது இது கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சையத் அகமது கான். ஓகே. சையத் அகமது கான்கிறவர் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பர்சன் ஓகே இன் டிரான்ஸ்ஃபார்மிங் எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் முஸ்லிம்ஸ்னு சொல்லணும். ஓகே. இவர் தான் வந்து ஃபோர்மோஸ்ட் பர்சன், முன்னோடியாக இருந்தவர். ஓகே. he realized that Muslims could only make progress if they took modern education. முஸ்லிம்ஸ் எப்போ ப்ராக்ரஸ் ஆவாங்க, மாடர்ன் எஜுகேஷன் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் ப்ராக்ரஸ் ஆக முடியும்னு வந்து ரொம்ப ஆணித்தரமாக நம்ப ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதனால் வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணது தான் என்ன மூமெண்ட், அலிகர் மூமெண்ட்டுன்னு ஒரு மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு. Okay, it was a systematic movement aimed for reforming social, political and educational aspects. So not only for educational, social, political and educational aspectல reform கொண்டு வரணும் முஸ்லீம் கம்யூனிட்டிலன்னு கொண்டு வந்தது தான் அலிகர் மூமெண்ட். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா the movement undertook modernized Muslim education வந்து மாடர்னைஸ் பண்ணுறாங்க by adapting English as a மீடியம் அண்ட் வெஸ்டர்ன் எஜுகேஷன். ஸோ எதை மீடியமாக எடுத்துக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இங்கிலீஷை மீடியமாக எடுத்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வெஸ்டர்ன் எஜுகேஷன் ரேதர் தென் ஜஸ்ட் ஃபோக்கஸிங் ஆன் ட்ரெடிஷ்னல் டீச்சிங், வெறும் ட்ரெடிஷ்னல் டீச்சிங்னு இருக்காமல் வெஸ்டர்ன் எஜுகேஷனை கொண்டு வரணும், இங்கிலீஷை மீடியமாக கொண்டு வரணும்னு வந்து கொண்டு வந்தது தான் அலிகர் மூமெண்ட். ஓகே. ஸோ இந்த மூமெண்ட் நம்ம இஸ்லாமிக் சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்டுன்னு பார்க்கும்போது முதல்ல கண்டிப்பாக அலிகர் மூமெண்ட்டை பற்றி எழுதணும். ஸோ அடுத்ததாக சார் சையத் அகமது என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு சயின்டிஃபிக் சொசைட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பார். எப்போ பார்த்தீங்கன்னா 1864 அலிகரில் வந்து சயின்டிஃபிக் சொசைட்டி ஃபார்ம் பண்ணியிருப்பார் டு டிரான்ஸ்லேட் வெஸ்டர்ன் ஒர்க்ஸ் இன்டு இந்தியன் லாங்குவேஜ். இந்தியன் லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்காகவும், ஸோ முஸ்லீம்ஸை வந்து வெஸ்டர்ன் எஜுகேஷன் அக்செப்ட் பண்ணி வைக்கிறதுக்காகவும், சயின்டிஃபிக் டெம்பர்மெண்ட் வந்து முஸ்லீம்ஸ் கிட்ட கொண்டு வரதுக்காகவும் கொண்டு ஆரம்பித்தது தான் இந்த சயின்டிஃபிக் சொசைட்டிங்கிற 1864 ஆரம்பித்த இந்த அமைப்பு.
ஓகே, அடுத்தது அலிகர் இன்ஸ்டியூட் கெசட்டேன்னு ஒரு மேகசைனை பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. ஸோ இது வந்து ஆர்கன் ஆஃப் த சயின்டிஃபிக் சொசைட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1877 பார்த்தீங்கன்னா ஹி ஃபவுண்டட் அ முஹம்மதன் ஆங்கிலோன் ஓரியண்டல் காலேஜ். ஓகே, முஹம்மதன் ஆங்கிலோ ஓரியண்டல் காலேஜ்னு ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த பேட்டர்ன் ஆஃப் ஆக்ஸ்போர்ட் அண்ட் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி பேட்டர்னில் ஆரம்பிச்சிருப்பாரு. இந்த காலேஜ் லேட்டர் தான் என்ன ஆகுது, இந்த காலேஜ் தான் என்ன வந்து லேட்டராக இருக்குது. ஸோ அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி இப்போவும் இருக்குது. ஸோ அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டின்னு. ஸோ இந்த அலிகர் மூமெண்ட்டுங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், ஸோ என்ன அதோட ப்ரியாரிட்டின்னு பார்க்கும்போது வெஸ்டர்ன் எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, இங்கிலீஷை மீடியமாக சொல்லி கொடுத்தாங்க. ஸோ சயின்டிஃபிக் டெம்பர்மெண்ட் முஸ்லீம்ஸ்கிட்ட கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சது தான் இந்த மூமெண்ட். ஓகே, ஸோ வந்து இது வந்து ரிவைவலிஸ்ட் மூமெண்ட்டான எஸ், இது ரிவைவலிஸ்ட் மூமெண்ட்டுன்னு சொல்லணும். ரீஃபார்மிஸ்ட் மூமெண்ட்டில் ரிவைவலிஸ்ட் மூமெண்ட். இட் கேவ் தெம் எ காமன் லாங்குவேஜ் உருது. ஓகே, ஸோ காமன் லாங்குவேஜாக நான் சொல்கிறது இந்த முஸ்லீம் கம்யூனிட்டியில் காமன் லாங்குவேஜாக உருதுங்கிறது வந்து கொடுக்குது. ஓகே, அடுத்தது வந்து என்ன மூமெண்ட்டை பற்றி, சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட், அதாவது இஸ்லாமிக் சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட் பற்றி பேசும்போது அடுத்ததாக பேச வேண்டியது தியோபந்த் மூமெண்ட்டுங்கிற இந்த மூமெண்ட்டை பற்றி பேசணும். ஸோ இந்த மூமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏ ரிவைவலிஸ்ட் மூமெண்ட் ஸ்டார்டட் பை இது வந்து ரிஃபார்மிஸ்ட் மூமெண்ட். ஆர்த்தடாக்ஸ் முஸ்லீம் ஸ்காலர்ஸ் இருக்காங்களே உலிமாங்கிறவங்க, அவங்க ஆரம்பித்தது தான் இது. ஓகே, ஸோ தியோபந்த் மூமெண்ட். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா இட் ஸ்ப்ரெட் பியூர் டீச்சிங்ஸ் ஆஃப் த குரான் அண்ட் ஹதீஸ். ஓகே, ஸோ குரான் அண்ட் ஹதீஸோட பியூர் டீச்சிங் சொல்லி தராங்க. த ஸ்பிரிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஜிஹாத் அகென்ஸ்ட் ஃபாரின் பிரிட்டிஷ் ரூல். ஸோ ஜிஹாதுங்கிற அந்த ரெசிஸ்டன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. யாருக்கிட்டனா பிரிட்டிஷ் ரூலுக்கு அகென்ஸ்டாக. அடுத்ததாக வந்து இதோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது 1866 பார்த்தீங்கன்னா தாருல் உலும் தியோபந்த் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிக் செமினரி வந்து ஷஹன்பூரில் வந்து ஆரம்பிக்கிறாங்க. இது எங்கே பார்த்தீங்கன்னா இப்போது யூபியில். ஓகே, ஸோ இது யார் ஆரம்பிக்கிறாங்க, முக்கியமான பர்சனாலிட்டிஸ் பற்றி பேசும்போது இவங்க 2 பேரும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ முகமது காசிம் நனோத்வி, ரஷீத் அகமத் கங்கோத்ரி, இவங்க 2 பேரும் ஆரம்பிக்கிறது தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா யாரை ட்ரெயின் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் லீடர்ஸ் ஃபார் கைடிங் த முஸ்லீம் கம்யூனிட்டி. ஓகே, ட்ரெயின் பண்ணுறதுக்காக முஸ்லீம் கம்யூனிட்டி. இது வந்து ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா தியோபந்த் மூமெண்ட்டுங்கிறது ஒரு ரிஃபார்மிஸ்ட் மூமெண்ட். ஓகே, ஸோ வந்து இது ஒரு ஆர்த்தடாக்ஸ் முஸ்லீம் ஸ்காலர்ஸால் ஆரம்பிச்சது. ஓகே, அடுத்தது வந்து வஹாபி, அதாவது வலியுல்லா மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மூமெண்ட்டை பற்றி பார்க்கும்போது இது யார் பார்த்தீங்கன்னா த டீச்சிங்ஸ் ஆஃப் அப்துல் வஹாப் ஆஃப் அரேபியா, அவரோட டீச்சிங்கை பேஸ் பண்ணி ஆரம்பித்தது தான் இந்த மூமெண்ட். ஓகே, அந்த ப்ரீச்சிங்ஸ் ஆஃப் ஷா வலியுல்லா. Okay, inspired this essentially revivalist response to the Western influences and degeneration which had set among Indian Muslims and called for the return of true spirits of Islam. ஓகே, ஸோ இங்கே வந்து இந்த மூமெண்ட் பார்த்தீங்கன்னா யாரோட டீச்சிங்னா அப்துல் வஹாப் ஆஃப் அரேபியா ஒன்று, இன்னொன்று ப்ரீச்சிங்ஸ் ஆஃப் ஷா வலியுல்லா, இது இன்ஸ்பயர் பண்ணி ஆரம்பிச்சது தான். ஸோ இவங்களோட அவங்களோட டீச்சிங்ஸை வந்து அகென்ஸ்டாக வெஸ்டர்ன் எஜுகேஷனுக்கு அகென்ஸ்டாக இது பண்ணியிருப்பாங்க. இந்த டீச்சிங்ஸ் ஆஃப் வலியுல்லா வந்து ஃபர்தராக பாப்புலரைஸ் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷா அப்துல் அசீஸுங்கிறவரும் சையத் அகமத் பரெல்வி அப்படிங்கிறவரும் பொலிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவில் வந்து அவங்களோட டீச்சிங்கை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, பாப்புலரைஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1857 ரிவால்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த வஹாபி பிளேட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் அகென்ஸ்ட் ஆன்டி பிரிட்டிஷ் ஃபீலிங்ஸ்க்கு ரொம்பவே முக்கியமான ஒரு மூமெண்ட்டாக போயிடுச்சு. எப்போது ஆஃப்டர் இந்த 1857 ரிவால்ட்டுக்கு அப்புறம் இந்த வஹாபி மூமெண்ட் வந்து ஃபிசில்ட் அவுட் இன் த ஃபேஸ் ஆஃப் பிரிட்டிஷ் மிலிட்ரி. இந்த 1870s வந்து அடக்கிடுறாங்க பிரிட்டிஷ். ஓகே, ஸோ 1870ஸோட வஹாபி மூமெண்ட்டுங்கிறது ஒரு முடிவுக்கு கொண்டு வருது. ஸோ இதில் வந்து நீங்கள் முக்கியமாக ஹிண்ட் வேர்டுன்னு பார்க்கும்போது இது யாரோட ப்ரீச்சிங்கில் ஆரம்பிச்சது. ஸோ இது வந்து ஒரு ரிவைவலிஸ்டாக ரிஃபார்மிஸ்ட் மூமெண்ட்டாக பார்க்கணும். ஸோ இவங்க வந்து ஆன்டி பிரிட்டிஷ் ஃபீலிங்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க இந்த டீச்சிங்ஸை வந்து பாப்புலரைஸ் பண்ணவங்க பர்சனாலிட்டிஸ் நேமு. ஓகே, ஸோ 1857க்கு அப்புறம் தான் இது வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சு. 1870யோட முடியுது. இதுதான் வந்து இந்த வஹாபி மூமெண்ட்டோட முக்கியமான இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மிர் நித்தார் அலி, இவர் தான் வந்து டிட்டு மீர். நமக்கு டிட்டு மீர்னா தான் தெரியும், நித்தார் அலின்னா தெரியாது. ஓகே, டிட்டு மீர் இவர் யார் பார்த்தா இவர் யாரோட டிசபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சையத் அகமத் பரெல்வியோட டிசபிள். ஸோ இவர் என்ன பண்ணியிருப்பார் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டர் ஆஃப் த வஹாபி மூமெண்ட். இவர் தான் வந்து யார், ஃபவுண்டர் ஆஃப் த வஹாபி மூமெண்ட்டோட ஃபவுண்டர். ஓகே, ஸோ இவர் டிட்டு மீர் என்ன பண்ணியிருப்பார்னா அடாப்டட் வஹாபிசம் அண்ட் அட்வொகேட்டட் த ஷாரியா பற்றி வந்து கொண்டு வந்திருப்பார். ஸோ ஓல்டு ட்ரெடிஷன் இருக்கு இல்லையா,
ஸோ அவங்களோட அந்த ஷாரியா லா வந்து இப்போ இது பண்ணியிருப்பார், அட்வொகேட் பண்ணியிருப்பார். ஹி ஆர்கனைஸ் த முஸ்லீம் பீசன்ஸ் ஆஃப் பெங்கால் அகெயின்ஸ்ட் த லேண்ட்லார்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போனவர் யார்? டிட்டு மீர் தான். ஓகே, டிட்டு மீரை பற்றி நம்ம படிச்சிருப்போம். அகமதியா மூமெண்ட் அடுத்ததான் நம்ம படிக்கிற மூமெண்ட் என்ன? அகமதியா மூமெண்ட். முதல்ல என்ன மூமெண்ட் பார்த்தோம்? அலிகர் மூமெண்ட் பார்த்தோம், வஹாபி மூமெண்ட் பார்த்தோம், தியோபந்த் மூமெண்ட் பார்த்தோம். நாலாவதாக அகமதியா மூமெண்ட் பற்றி எழுதணும். Ahmadiyya movement forms a sector of Islam which originated from India. இந்தியாவில் ஆரிஜினேட் ஆன செக்டர் தான் இது ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ யார் ஃபவுண்ட் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா மிர்சா குலாம் அகமது. இயர் வந்து 1889 வந்து இது ஃபவுண்ட் பண்ணுறாங்க. என்னது? அஹ்மதியா மூமெண்ட்டுங்கிறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் லிபரல் பிரின்சிபிள்ஸ். ஓகே, மற்றதுலாம் நம்ம பார்த்தோம் வந்து ரொம்ப அந்த முஸ்லீமோட லாஸ், ஷரியா லாஸ் அதை பேஸ் பண்ணி இருந்தது அப்படின்னு பார்த்தோம் இதுக்கு முன்னாடிலாம். இது வந்து கொஞ்சம் லிபரலான பிரின்சிபிள்ஸை பேஸ் பண்ண மூமெண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட் டிஸ்கிரைப்ட் இட் செல்ஃப் அஸ் த ஸ்டாண்டர்ட் பியரர் ஆஃப் முஹம்மதன் ரெனிசன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் த பிரம்மோ சமாஜ் மாதிரி இது ஆன் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் யூனிவர்சல் ரிலிஜன் ஆஃப் ஹியூமனிட்டியை பற்றி பேசுது. ஸோ வந்து ஜிஹாத்தை வந்து அப்போஸ் பண்ணுது. ஓகே, ஹியூமனிட்டியை பற்றி பேசுது, ஜிஹாத்தை அப்போஸ் பண்ணுது. அதாவது ஜிஹாத்னா என்னது? ஒரு சேக்ரட் வார் அகென்ஸ்ட் நான் முஸ்லிம்ஸ்லேயே. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஜிஹாத் என்னன்னு பார்த்தோம்? பிரிட்டிஷ்க்கு அகென்ஸ்டாக போராடினதுன்னு பார்த்தோம். ஓகே, ஸோ த மூமெண்ட் ஸ்ப்ரெட் வெஸ்டர்ன் லிபரல் எஜுகேஷன் அமாங் த இந்தியன் முஸ்லிம்ஸ். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா அலிகர் மாதிரி தான் வெஸ்டர்ன் எஜுகேஷனை ஆதரித்த ஒரு மூமெண்ட். ஓகே, ஸோ முக்கியமாக இங்கே அதை தான் பார்க்கணும். வெஸ்டர்ன் லிபரல் எஜுகேஷனை வந்து இந்தியன் முஸ்லிம்ஸ் கிட்ட வந்து இது பாப்புலரைஸ் பண்ணுறாங்க. அஹமதியா கம்யூனிட்டி வந்து ஒன்லி இஸ்லாமிக் செக்டர் டு பிலீவ் தட் த மீசையா அட் கம் இன் த பர்சன். மீசையானா என்ன? ஒரு தூதர் மாதிரி, கடவுளோட தூதர். ஸோ அதை வந்து ஆதரித்த ஒரே மூமெண்ட்டுன்னு பார்த்தோன்னா இவங்க தான். இந்த செக்டர் மட்டும்தான் ஆதரிக்கிறாங்க. மற்றதில் வந்து இந்த மீசையாங்கிற இந்த கான்செப்டே கிடையாது. ஓகே, பர்சன் ஆஃப் மிர்சா குலாம் அஹமத் டு எண்ட் ரிலீஜியஸ் வார்ஸ் அண்ட் bloodshed அண்ட் டு ரீஇன்ஸ்டேட் மொராலிட்டி, பீஸ் அண்ட் ஜஸ்டிஸ். ஸோ அவங்க எப்படி பார்க்குறாங்க? மிர்சா குலாம் அஹமத், இந்த அஹமதியா மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண மிர்சா குலாம் அஹமதை மீசையா மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அவர் எதுக்கு வந்தார்? ஸோ மொராலிட்டி, பீஸை வந்து ப்ரொபகேட் பண்ணுறதுக்கு, ஜஸ்டிஸை கொண்டு வரதுக்கு வந்ததாக பார்க்குறாங்க. ஓகே, ஸோ இதுதான் அஹமதியா மூமெண்ட். அடுத்தது வந்து ஃபரேசி மூமெண்ட். ஸோ சோஷியல் ரிலிஜியஸ் ரீஃபார்ம் மூமெண்ட் ஆஃப் இஸ்லாமில் அடுத்ததாக பார்க்குறது வந்து ஃபரேசி மூமெண்ட். ஸோ இது வந்து இஸ்லாமிக் பில்லர்ஸ் ஆஃப் ஃபெய்த் வாஸ் ஃபவுண்டட் பை ஹாஜி ஷரயத்துல்லான்னு ஒருத்தர் வந்து 1818 ஆரம்பிக்கிறார். ஓகே, இதை பற்றி பார்க்கும்போது இங்கே எங்கே ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பெங்கால் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதோட எய்ம் என்னன்னு பார்க்கும்போது எராடிகேஷன் ஆஃப் சோஷியல் இனோவேஷன் அண்ட் இஸ்லாமிக் ப்ராக்டிஸு. ஓகே, இஸ்லாமிக் ப்ராக்டிஸில் இல்லாதது ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் அபாலிஷ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இருக்கிற முஸ்லீம்ஸை அதெல்லாம் அபாலிஷ் பண்ணணும்னு கொண்டு வந்தது தான். ஓகே, ஸோ டியூட்டிஸ் ஆஃப் முஸ்லீம்ஸை ப்ரொபகேட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக தூதமியான்கிற ஒரு லீடர். ஓகே, அதே மூமெண்ட்டில் ஸோ ரெவல்யூஷரியாக இருக்கிறார் இவர் 1840 ஆன்வர்ட்ஸில். தூதுமியான் வந்து அவர் ஃபாலோஸை வந்து என்னன்னு சொல்கிறாரு? ரெண்ட் பே பண்ணாதீங்க, லேண்ட் ரெவென்யூலாம் பே பண்ணுறாங்களே பிரிட்டிஷ். அப்போ வந்து முதல்ல வந்து அப்போஸ் பண்ணவர் இவர் தான். இந்த நான் சொல்கிறது இஸ்லாமிக் இதில். ஓகே, ஸோ இவரோட ஃபாலோவர் என்ன சொல்கிறாங்க? நாட் டு பே ரெண்ட், த ஆர்கனைசேஷன் எஸ்டாப்ளிஷ் இட்ஸ் ஓன் லா கோட்ஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, தூதமியா வந்து லேட்டராக வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணுறாங்க 1847. ஃபைனலி வீக்கெண்ட் த மூமெண்ட்ஸ். அதோட பார்த்தீங்கன்னா இந்த மூமெண்ட் அவர் அரெஸ்ட் பண்ண பிறகு இந்த மூமெண்ட்டை அதோட முடிவுக்கு கொண்டு வருது. ஓகே, ஃபைன். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் ரிலிஜியஸ் ரீஃபார்ம் ஆஃப் இஸ்லாம்னு பார்க்கும்போது ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து 2 தடவை இந்த வாட்டி சேர்த்து பார்க்கும்போது 2 தடவை கேட்டாச்சு. திருப்பியும் கேட்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து இதை பிவைக்யூ பேஸ் பண்ணி நம்ம நோட்ஸ் ப்ரிப்பேரும் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணாலுமே மேக்ஸிமம் சிலபஸை கவர் பண்ண முடியும். ஓகே, ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா வந்து டீகோடிங். டீகோட் பண்ண போகிறோம். ஸோ எதை டீகோட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா குரூப் 2 மெயின்ஸ். ஓகே, குரூப் 2 மெயின் சிலபஸை டீகோட் பண்ண போகிறோம். நம்ம டாபிக் மாடர்ன் ஹிஸ்ட்ரி டாப்பிக்கை மெயின் டீகோட் பண்ண போகிறோம். ஸோ மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. குரூப் 2 மெயின்ஸ்ன்னு பற்றி பார்க்கும்போது மெயினாக பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் வந்து தமிழ்நாடு பேஸ் பண்ணி தான் நம்ம சிலபஸ் இருக்கும். அதுலேயும் குரூப் 2ஏ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தமிழ்நாடு பேஸ் பண்ணி தான் வந்து சிலபஸ் இருக்கும். ஸோ இதில் என்னென்ன சிலபஸ் இருக்குது அப்படியே ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். ஓகே, ஸோ முதல்ல பாருங்கள்
அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அண்ட் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல். முதல் டாப்பிக்கே அதுதான், அங்கேயும் அதே தான். ஸோ இதில் வந்து என்னது, இனிஷியல் கான்டாக்ட் அண்ட் கன்சால்டேஷன் ஆஃப் யூரோப்பியன் பவர்ஸ் இன் இந்தியா பற்றி தான் இந்த டாப்பிக்கில் பேசுகிறோம். ஸோ இதில் நீங்கள் வந்து நோட்ஸ் மேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொன்றா நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கோ. அரைவல் ஆஃப் யூரோப்பியன்ஸ் முதல்ல யார் வந்தாங்க, போர்ச்சுகீஸ். ஸோ போர்ச்சுகீஸை பற்றி ஃபுல்லாக நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். மெயினாக இந்த டாபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்லேயே மோர் தென் எனஃப். ஓகே, ஸோ கொஞ்சம் இன்னும் விரிவாக நல்ல கான்செப்டாக நம்ம படிக்கணும்னா ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ் போகலாம். நிறைய இருக்குது. ஸோ வந்து வெங்கடேஷன் புக், அதுக்கப்புறம் ஸ்பெக்ட்ரம் புக்ஸ், அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ். முதல்ல வந்து ஸ்கூல் புக்ஸ் தான் வந்து பேசிக்கே. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது அரைவல் ஆஃப் யூரோப்பியன்ஸ் வந்து போர்ச்சுகீஸ், முதல்ல வந்து போர்ச்சுகீஸ் வந்து வராங்க. ஸோ அவங்கள பற்றி நோட்ஸ் எடுக்கணும். சிலபஸை டிகோட் பண்ணுறோம்ப்பா. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா த டச்சை பற்றி, அடுத்ததாக இங்கிலீஷ், தானிஷ், ஸோ கடைசியாக வந்து ஃப்ரெஞ்ச். ஸோ இந்த 5 யூரோப்பியன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இவங்க ரிலேட்டடாக தான் திருப்பி கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துட்டுருக்கு. ஓகே, ஸோ எக்ஸ்பென்ஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் அப்படின்னு பார்க்கும்போது த ரிவால்ரி பிட்வீன் இங்கிலீஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃபார் சூப்ரிமேசி அண்ட் சவுத் இந்தியா. மெயினாக சவுத் இந்தியாவில் என்ன வார் நடந்திருக்கோ, கர்நாடிக் வார்ஸ். ஓகேவா, அந்த 3 கர்நாடிக் வார்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஷன் வரும்போது மராத்தா வார்ஸ் பற்றி எழுதணும். ஓகே, ஸோ அதே மாதிரி மைசூர் வார்ஸ் அது பற்றியும் எழுதணும். ஓகே, முக்கியமாக பார்க்கும்போது யூரோப்பியன்ஸ் பார்க்கும்போது முதல்ல வந்து கர்நாடிக் வார்ஸ். ஓகே, ஸோ இயர்லி அப்ரைசிங் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், தமிழ்நாடு ஃபோக்கஸில் அடுத்ததாக நம்ம வந்து டிகோட் பண்ண போகிற போது செகண்ட் டாபிக் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபோக்கஸில். ஸோ ரெசிஸ்டன்ஸ் மூமெண்ட் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் அகைன்ஸ்ட் என்னெல்லாம் இயர்லி பீரியடில் ஃபார்ம் ஆனது, நான் சொல்கிறது லேட்டரில் இயர்லி பீரியடில். ஸோ ரைஸ் ஆஃப் த இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ். ஸோ அதுக்கும் முன்னாடி நடந்த சில மூமெண்ட்ஸ் என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ரிவால்ட் ஆஃப் த பாலிகஸ், பாலேக்கார் கிளர்ச்சி. ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாலேக்கார் கிளர்ச்சி வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, பாலேக்கார் கிளர்ச்சி. ஸோ இதில் யாரை பற்றிலாம் படிப்போம், ஓகே, வேலுநாச்சியரை பற்றி படிப்போம், வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி படிப்போம், மருது பிரதர்ஸை பற்றி படிப்போம். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் ரிபெலியன். சவுத் இந்தியன் ரிபெலியன் பார்க்கும்போது 1857 ரிவால்ட்டுக்கு முன்னோடின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ முக்கியமான ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சவுத் இந்தியன் ரிபெலியன், இன்னொன்று வந்து வேலூர் கிளர்ச்சி. ஓகே, ஸோ இது ரெண்டுமே வந்து வேலூர் கிளர்ச்சி வந்து 2 தடவை கேட்டாச்சு இதுக்கு முன்னாடி. சவுத் இந்தியன் ரிபெலியன் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் இந்த 3மே வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ இதுதான் வந்து நம்ம சிலபஸில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் மூமெண்ட் அண்ட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். ஸோ இதுக்கு கீழே என்ன, இந்த டாபிக் இந்த சிலபஸ் கீழே என்னென்ன படிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது த ஆல் இந்தியா மூமெண்ட் அண்ட் த ஸ்பெசிஃபிக் ரோல் அண்ட் லீடர்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு பற்றி படிக்கணும். ஓகே, நம்மளது ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஃப்ரம் தமிழ்நாடு தானே, குரூப் 2 மெயின்ஸ் தானே பார்க்குறோம். ஸோ தமிழ்நாடு ஃபோக்கஸில் தான் எல்லாமே பார்க்கணும். ஃபேஸஸ் ஆஃப் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஓகே, முக்கியமாக இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் செக்ஷன்ஸ் வந்து 3 முக்கியமான செக்ஷன் வந்து மெட்ராஸில் நடந்திருக்கும். அந்த 3 முக்கியமான செக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துங்க. இது வந்து நாட் ஓன்லி ஃபார் குரூப் 2 மெயின்ஸ், குரூப் 2 மெயின்ஸ்லேயும் இதுலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க லாஸ்ட் குரூப் 2A. ஓகேவா, ஸோ அடுத்ததான் மாடரேட் ஃபேஸ். ஸோ மாடரேட் ஃபேஸ் பார்க்கும்போது தமிழ்நாடுல இருந்த மாடரேட் லீடர்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அவங்களோட பீரியட் என்ன, 1885லேருந்து 1905. அவங்களோட மெத்தட் என்ன, ஓகே, அவங்க எப்படின்னு அவங்க டிமாண்ட்ஸை கொண்டு போய் கேட்பாங்க இல்லையா. ஸோ பெட்டிஷன் மெத்தடில் தானே கேட்குறாங்க. ஸோ அந்த மெத்தட்ஸ் அண்டு அந்த லீடர்ஸை பற்றி வந்து படிக்கிறோம். ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மூமெண்ட், அதோட பீரியட் என்ன 1905லேருந்து 1920 நடந்திருக்கும். ஸோ அந்த லீடர்ஸ், ஸோ நான் சொல்கிறது வந்து ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஆன் தமிழ்நாடுங்கிறதுனால தமிழ்நாடு லீடர்ஸ் எல்லாமே பார்க்குறோம். ஸோ யாரெல்லாம் இருந்தாங்க, ஸோ இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா லால் பால்னு இருப்பாங்க. ஸோ லால் பகதூர் சாஸ்திரி, பாலகங்காதர திலக் அவங்களாம் இருப்பாங்க. தமிழ்நாடு அளவில் பார்க்கும்போது வஉசி, அதுக்கப்புறம் வந்து பாரதியார், ஸோ சுப்பிரமணிய சிவா, இவங்கள பற்றி எல்லாமே படித்து வைக்கணும். ஓகே, பாலகங்காதர திலக், பிபின் சந்திரபால், லாலா லஜ்பத் ராய் வந்து இந்திய அளவில் படிப்போம். தமிழ்நாடு அளவில் இந்த லீடர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஓகே, அரவிந்த கோஷ் இவங்களை பற்றியெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது ரெவல்யூஷனரி மூமெண்ட். ரெவல்யூஷனரி மூமெண்ட் வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் நடந்திருக்கும், நிறைய இருக்குது. ஓகே, டக்கோயிட்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ நிறைய இருக்குது. சூர்யா சென் பற்றி படிப்போம், நிறைய இருக்குது. பட் வந்து நம்ம தமிழ்நாடு ஃபோக்கஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னெல்லாம் படிக்கணும் பார்த்தீங்கன்னா, ஸோ முக்கியமாக வந்து வாஞ்சிநாதனை பற்றி படிக்கணும். ஓகே, ரெவல்யூஷனரினாலே நம்மளுக்கு அந்த மூமெண்ட் தான் ஞாபகம் வரும். வாஞ்சிநாதன் வந்து ஆஷை கொன்னது, ஸோ அதுதான் முக்கியமான ரெவல்யூஷனரி மூமெண்ட்டை பார்க்குறோம். ஸோ அதில் சம்மந்தப்பட்ட பாரத் மாதா அசோசியேஷன்ஸ், ஸோ அதெல்லாம் அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாமே நம்ம இங்கே படிக்கணும். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காந்தி நேரா.
ஸோ காந்தியன் எரான்னு பார்க்கும்போது நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், சிவில் டிசோபிடியன்ஸ் மூமெண்ட், குவிட் இந்தியா மூமெண்ட் அண்ட் தர் இம்பேக்ட் எல்லாமே வந்து நம்ம பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு ஃபோக்கஸ்ன்னு பார்க்கும்போது ஸோ அந்த நேரத்தில் இங்கே என்ன நடந்தது, ஓகே, லைக் பார்த்தீங்கன்னா இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா ஸ்வராஜிஸ்ட் மூமெண்ட்டில் வந்து இங்கே வந்து ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ அதை பற்றிலாம் ஜஸ்டிஸ் பார்ட்டி, ஓகே, அதெல்லாம் போவோம். அவங்களாம் பார்த்தீங்கன்னா அப்போஸ் பண்ணாங்களா, சப்போர்ட் பண்ணாங்களா பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ பிவைக்யூ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்லாம் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஸோ அப்படி தமிழ்நாடை வந்து கனெக்ட் பண்ணி படிக்கணும். ஓகே, ஸோ சிவில் டிசோபிடியன்ஸ் மூமெண்ட்டில் தமிழ்நாட்டில் என்ன மாதிரி பண்ணும், ஸோ வேதராணியம் சத்தியாகிரகா, இது எல்லாமே நம்மளுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு ஃபோக்கஸில் நோட்ஸ் எடுத்து வைக்கணும். சிவில் டிசோபிடியன்ஸ் மூமெண்ட்னா நம்ம அங்கே மட்டும் படிக்காமல் தமிழ்நாடு ஃபோக்கஸ் பேஸில், அதே மாதிரி குவிட் இந்தியா மூமெண்ட் வந்து தமிழ்நாடு பேஸ் பண்ணியே ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், மெயின்ஸ் கொஸ்டின் வந்திருக்கு. ஓகே, ஸோ ஒர்க்கர்ஸ் மூமெண்ட் இன் குவிட் இந்தியா மூமெண்ட் இந்த தமிழ்நாடுல எப்படி இருந்தது, ஒர்க்கர்ஸோட பார்ட்டிசிபேஷன் அப்படியே கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ குவிட் இந்தியா மூமெண்ட்டுங்கிறது என்னது, ஒரு லீடர்லெஸ் மூமெண்ட்டு இல்லையா. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் வைலன்ஸாக நடந்ததுன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இது ஒவ்வொரு இடத்துலையும் வெவ்வேறு விதமாக நடந்திருக்கும். சில இடங்களில் ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்டே ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, தனியாட்சியை வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இருந்திருக்கும். ஓகே, அப்படி பார்க்கும்போது குவிட் இந்தியா மூமெண்ட் தமிழ்நாடு ஃபோக்கஸில் நம்ம அந்த மாதிரி படிக்கணும். அடுத்ததாக இயர்லி ஃபேஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடுல வந்து இயர்லி ஃபேஸ் எப்படி இருந்தது, த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் லீடர்ஸ் லைக் வஉசி, சுப்பிரமணிய பாரதி, வாஞ்சிநாதன், இந்த எல்லா டாப்பிக்லேயும் இது எல்லாமே கவர் ஆகிடும். ஓகே, ஸோ அடுத்ததாக பாருங்கள், ரோல் ஆஃப் உமன் இந்த ஃப்ரீடம் சர்க்கிள், இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அண்ட் சோஷியல் ஒர்க் தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ உமனோட இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 75 இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்னு அம்ரித் மஹோத்சவில் பார்த்தீங்கன்னா வெப்சைட்லேயே வந்து நிறைய நம்ம அன்சங் ஹீரோஸ் இருக்காங்களா, அவங்கள பற்றி நிறைய டேட்டாஸ் போட்டிருக்காங்க. ஓகே, அதில் போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நம்மளுக்கு தெரியாத லீடர்ஸ், ஈவன் தமிழ்நாடு லீடர்ஸே தெரியாத பல பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றியான பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ கேட்கலாம், அப்படியும் கேட்கலாம். நம்ம படிக்கணும்னா எல்லாமே படித்து தான் ஆகணும் இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது அன்சங் ஹீரோஸ்னு உமனோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் வந்து இதுக்கு முன்னாடி சிலபஸ்லலாம் இது சிலபஸ் இல்லை. ஸோ இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நிறைய முக்கியமான லீடர்ஸை பற்றி நம்ம படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா த இன் டெப்த் ஸ்டடி ஆஃப் ப்ராமினென்ட் உமன் லீடர்ஸ் அண்ட் தர் கான்ட்ரிபியூஷன் ஃபார் த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளை பற்றி இங்கே படிக்கிறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி அம்மையார். ஓகே, ஸோ முத்துலட்சுமி அம்மையாரோட வந்து ரோல் எப்படி இருந்தது ஆஸ் அ உமன் லெஜிஸ்லேட்டரா. ஸோ நம்மளோட தமிழ்நாடோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் பார்ப்போது இதோட யூனிக்னஸ்ஸே தனி. எப்படி பார்த்தீங்கன்னா மற்றவங்களாம் வந்து பிரிட்டிஷ்க்கு அகென்ஸ்டாக போராடி இருப்பாங்க, ஒரு ஃப்ரீடம்காக போராடி இருப்பாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கிற டிஸ்கிரிமினேஷன், சோஷியல் ப்ராப்ளம்ஸ்க்கு அகென்ஸ்டாக போராடி இருப்பாங்க. ஓகே, கேஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், ஸோ உமனுக்கு நடக்கிற அந்த டிஸ்கிரிமினேஷன் அதுக்கு அகென்ஸ்டாக போராடி இருப்பாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம படிப்போம் முக்கியமாக. ஸோ முக்கியமாக இங்கே வந்து முத்துலட்சுமி அம்மையாரை பற்றி பார்க்கும்போது இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் உமன் லெஜிஸ்லேட்டர். ஸோ இவங்களோட ஒர்க் ஃபார் த தேவதாசி சிஸ்டம். ஸோ தேவதாசி சிஸ்டம்னு ஒன்று இருந்தது. ஸோ பெண்களுக்கு எதிராக தேவதாசி சிஸ்டமாக லெஜிஸ்லேட்டராக வந்து அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு அப்போஸ் பண்ணியிருப்பாங்க லெஜிஸ்லேட்டிவில். ஸோ அப்போது அவங்களால கொண்டு வர முடியல. பிகாஸ் வந்து அவங்களுக்கு அதுக்கு அந்த சிஸ்டம் வந்து அபாலிஷ் பண்ணுறதுக்கு நிறைய, ஏன்னா லேண்ட்லார்ட்ஸ் தான் இருந்திருப்பாங்க அப்போ லெஜிஸ்லேட்டர்ஸாக. ஸோ அதனால் வந்து நிறைய அப்போஸ் இருந்திருக்கும். லேட்டர் பீரியடில் வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் தேவதாசி சிஸ்டமை அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னோடி முயற்சி எடுத்தவங்க யாருன்னு கேட்டாங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டியை பற்றி நம்ம பார்க்கணும். ஸோ மூவலூர் ராமமிர்தம் அம்மையாரை பற்றி பார்க்கும்போது உங்களோட எஃபர்ட்ஸ் ஆஃப் அபாலிஷன் ஆஃப் தி தேவதாசி சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட். ஓகே, ஸோ இவங்க வந்து தேவதாசி சிஸ்டமை அபாலிஷ் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்திருப்பாங்க முத்துலட்சுமி அம்மையாருக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களோட லெகசியை பேஸ் பண்ணி தான் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் இவங்க நேம்லேயும் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி கடலூர் அஞ்சலி அம்மாவை பற்றி நம்ம இந்த டாப்பிக்கில் படிப்போம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா நான் கோஆப்ரேஷன், சால் சத்தியாகிரகா, குவிட் இந்தியா மூமெண்ட். ஸோ இவங்க என்னன்னு சொல்லுவாங்க, ஜான்சி ராணி ஆஃப் சவுத் இந்தியானே சொல்லுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தில்லேடி வள்ளியம்மை, அதுக்கப்புறம் அம்புஜம்மாள், ருக்மணி லட்சுமிபதி, சிஸ்டர் சுப்புலட்சுமி, இவங்களை பற்றி எல்லாம் படிப்போம் இந்த டாப்பிக்கில். ஓகே, வேறு என்ன அடுத்த டாபிக்ஸ் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு டீகோட் பண்ணும்போது இம்பேக்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் அண்ட் சோஷியல் ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸை பற்றி பார்க்கணும்.
ஸோ இது சோஷியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ்னு ஸோ நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. பிரம்மோ சமாஜ், ஆர்யா சமாஜ்னு எல்லாமே. ஸோ இஸ்லாமிக் இப்போ கூட பார்த்தோம் இல்லையா, இஸ்லாமிக் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. பட் இங்கே வந்து நம்ம வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பேஸ் பண்ணி வந்து நிறைய பார்க்கணும். ஓகே, ஸோ இம்பேக்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல், கிறிஸ்டியன் மிஷனரி ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருந்தது, ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன், ஓகே இங்கிலீஷ் எஜுகேஷன். ஓகே, ஸோ மெக்காலே மினிட் அந்த அவங்க வந்து இங்கிலீஷ் எஜுகேஷன் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட ஐடியாலஜி என்னவா இருந்திருக்கும், எதுக்காக இங்கிலீஷ் எஜுகேஷனை இங்கே வந்து இந்தியன் இன்டெலெக்சுவல்ஸில் உருவாக்கணும்னு நினச்சாங்க. அவங்க மூலமாக அதுக்கு கீழே இருக்கிற இந்தியன்ஸை ட்ரெயின் பண்ணுறது. அதாவது அவங்க நாட் பை எஜுகேஷன் வைஸ் பட் பை பிளட் வந்து அவங்களுக்குள்ளே வந்து அந்த வெஸ்டர்ன் எஜுகேஷனை கொண்டு வரணும். ஸோ அவங்க மூலமாக அதன் மூலமாக அவங்க அடிமைப்படுத்தணும்னு நினச்சாங்க. அதுதான் அவங்களோட நோக்கமாக இருந்தது தவிர நிறைய நம்ம படிக்கணும் அப்படிங்கிற அது நோக்கம் கிடையாது. மூணாவது பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் சிஸ்டம். ஓகே, ஜுடிஷியல் சிஸ்டம் வந்து ஹை கோர்ட்ஸ் ஃபார்ம் ஆகிருப்பாங்க, சுப்ரீம் கோர்ட் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் ஆஃப் த ஜுடிஷியரியில் பார்ப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் டெவலப்மெண்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன், டிக்ளைன் ஆஃப் இண்டிஜினஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்ப்ரெட் ஆஃப் வெஸ்டர்ன் கல்ச்சர். ஸோ இம்பேக்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் அண்ட் சோஷியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்டில் இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா சோஷியல் ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸ் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் இந்த கான்செப்ட் வந்து தமிழ்நாடு பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம ஜஸ்டிஸ் பார்ட்டியோட கான்ட்ரிபியூஷனை பற்றி படிக்கணும். சோஷியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்னா நமக்கு தெரியும், அது நம்ம பிரம்ம சமாஜ், ஆர்ய சமாஜ், ராமகிருஷ்ண மிஷன் இதை பற்றிலாம் நம்ம படிக்கணும். ஸோ அது இல்லாமல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ், இங்கே வந்து அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி மூமெண்ட், அப்புறம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட், யார் பெரியார் கொண்டு வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட், இதை பற்றி எல்லாம் இந்த சிலபஸில் இந்த டாபிக் கீழே படிப்போம். அடுத்ததாக டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் டீகோடடில் வந்து இப்போ நம்ம வந்து குரூப் 2 பார்த்தோம். ஓகே, அதுலேயே 2A குரூப் 2A வந்து மேக்ஸிமம் டாபிக்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும், சிலது 2Aல இருக்கும். ஸோ அது என்னென்னங்கிறது பார்க்கலாம். கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தமிழன்ஸ் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் தமிழன்ஸோட கான்ட்ரிபியூஷன் எப்படி இருந்தது அப்படி பார்க்கும்போது எப்படி என்ன படிக்கணும்னா எல்லா தமிழ் லீடர்ஸ் பற்றியும் படிக்கணும். இங்கே தமிழ் லீடர்ஸ் யாரெல்லாம் இருந்தாங்களோ எல்லாரை பற்றியும், வ.சி. சுப்பிரமணிய சிவா எல்லாரை பற்றியும் படிக்கணும். ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து லிட்ரரி பர்சனாலிட்டிஸ். ஓகே, லிட்ரரி பர்சனாலிட்டிஸ்ன்னு பார்க்கும்போது அகைன் ஸோ இவங்க எல்லாமே வருவாங்க. சுப்பிரமணிய பாரதி, பாரதிதாசன், ஸோ தமிழில் லிட்ரரி ஒர்க்ஸ் பண்ண எல்லா அவங்கள பற்றி பர்சனாலிட்டிஸை பற்றி எல்லாமே படிக்கணும். அதாவது இங்கே தமிழ் கனெக்ஷன் வந்துடும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ரெஃபரன்ஸ் தமிழ் புக்கும் படிச்சுக்கலாம். ஸோ அதில் வந்து தமிழ் அறிஞர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அதெல்லாமே நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மறைமலை அடிகள் முக்கியமாக இந்த பர்சனாலிட்டிஸ் படிச்சுங்க. ஓகே, சுப்பிரமணிய பாரதி, பாரதிதாசன், ஓகே வஉசியோட லிட்ரரி ஒர்க்ஸும் இருக்கும் இல்லையா. ஸோ மறைமலை அடிகள், யுவி சாமிநாத ஐயர் தமிழ் கல்ச்சரல் ரிவைவல் கொண்டு வந்தவர். ஸோ அவரை பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். ஜேர்னலிசம் பற்றி படிக்கும்போது ஸோ எடிட்டர்ஸ் அண்ட் அவங்களோட நியூஸ் பேப்பர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாரதி எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா பாரதி இந்தியா விஜயா கொண்டு வந்திருப்பாரு. சுப்பிரமணிய சிவானா நம்ம ஞானபானு, வஉசினா ஸ்வதேசி மித்ரன், திருவிக்கா கல்யாண சுந்தரம் தேசபக்தம், ஸோ ராஜகோபாலாச்சாரினா வித்யாசாகர், இந்த மாதிரியான பத்திரிகைகள். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அவங்களோட ஜேர்னல்ஸ் எல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது உமன் ஆக்டிவிட்டீஸ்னால் இப்போ நம்ம பார்த்ததே தான் குரூப் 2ல் வேலு நாச்சியார், குயிலி, ராணி மங்கம்மாள், அம்புஜம்பாள், ஸோ லக்ஷ்மி ஷேகல், துர்காபாய் தேஷ்முக் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இந்த உமன் ஆக்டிவிஸ்ட் பற்றிலாம் இந்த குரூப் 2Aல வந்து மெயின் சிலபஸில் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் நடந்த ரெசிஸ்டன்ஸை பற்றி பார்க்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்வதேஷி மூமெண்ட், நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், சிவில் டிசோபீடியன்ஸ், சால் சத்தியாகிரகா, குவிட் இந்தியா பார்ட்டிசிபேஷன், ஆர்ம்டு ரிவோல்ட்ஸ், இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா இது நீல் ஸ்டாச்சு, ரிமூவல் ஆஃப் நீல் ஸ்டாச்சு. ஓகே, ஸோ அந்த சத்தியகிரகம் நடந்திருக்கும். ஸோ அது ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா ஹிந்துவில் கூட ஒரு ஆர்டிக்கல் அதை பற்றி போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸில் ஓகே, ஸோ இந்த சிலபஸ்லாம் கவர் பண்ணும். ஸோ சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது நியூஸ் பேப்பர்ஸில் வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது நல்லாவே கொஞ்சம் டீட்டெயிலாக படித்து வச்சுங்க. ஸோ அப்படியும் வந்து கொஸ்டின்ஸ் ரெஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷனரி சாங்னு கொடுத்துருக்காங்க குரூப் 2Aல.
என்ன மாரி சாங்ஸ்? ரொம்ப நெறைய இல்ல. ரொம்ப லிமிட்டடா தான் இருக்கு. ஸோ அந்த மாரி சாங்ஸ் பார்த்தீங்கன்னா, பாரதி மெயினா இந்த இடத்துல வந்து பாரதியார பத்தி நம்ம படிச்சே ஆவணும். ஸோ அவரோட பேட்ரியாட்டிக் சாங்ஸ் இருக்கு இல்லையா? அச்சமில்லை, ஆடுவோமே பள்ளு பாடுவோமே இந்த மாரி சாங்ஸ். ஸோ அத எழுதினவது. அது என்ன மாரி கருத்துக்கள் சொல்ல வருது? அப்படிலாம். ஸோ அதே மாரி வந்து பாரதிதாசனோட சாங்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து இந்த டாபிக் கீழ கவர் ஆயிடும். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சோஷியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இன் 19th அண்ட் 20th செஞ்சுரி தமிழ்நாட்டுல எப்படி இருந்தது? பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் பார்ட்டி மூவ்மெண்ட்டோட ஆரிஜின். இப்போ கூட நம்ம பார்த்தோம். இது 2A மெயின்ஸ்லயும் வருது. குரூப் 1லயும் நம்ம வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ அப்பன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு பார்த்துங்க. ஸோ அதோட ஆரிஜின், கம்யூனல் ஜியோ அவங்க கொண்டு வந்தது, ரீஃபார்ம்ஸ் கொண்டு வந்தது. எந்த மாரி ரீஃபார்ம்ஸ்? உமன்ஸ் வோட்டிங் ரைட்ஸ், யூனிவர்சிட்டி ஃபார்மேஷன், தேவதாசி அபாலிஷன், ஸோ ரோல் இன் திராவிடியன் பாலிடிக்ஸ் இந்த மாரியான ஜஸ்டிஸ் பார்ட்டி மூவ்மெண்ட் அதை பற்றி படிக்கணும். அடுத்தது டெவலப்மெண்ட் ஆஃப் ரேஷனலிசம் பற்றி பார்க்கும்போது ஐடியாஸ் கொஸ்டினிங் கேஸ்ட் சூப்பர்சிஷன் ரிலீஜியஸ் ஆர்த்தடாக்ஸி பற்றி கொஸ்டின் பண்ணுற மாதிரி இருக்கிற அந்த ரேஷனலிசம் பேஸ் பண்ணி. ஸோ அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ்னு பார்க்கும்போது தந்தை பெரியார், சிங்காரவேலர், ஓகே, பி சுந்தரம் பிள்ளை. ஸோ இந்த லீடர்ஸை பற்றி எல்லாமே நம்ம படிப்போம். ஓகே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட். ஸோ இதுவுமே 2A மெயின்ஸில் நம்மளுக்கு கவர் ஆகிற டாபிக். ஸோ இது வாஸ் ஸ்டார்டட் பை பெரியாருங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ இவர் கொண்டு வந்த இன்டர் கேஸ்ட் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ், சோஷியல் ஜஸ்டிஸ், ரேஷனலிசம் பற்றி எல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்ததாக ஸோ அவருக்கு அப்புறம் இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டியை நடத்தி அவர் திராவிடியன் மூமெண்ட்டை இதில் கொண்டு போயிருப்பார். ஸோ அதில் வந்து பர்சனாலிட்டிஸ் பார்த்திங்கன்னா பெரியார், CN அண்ணாதுரை, DMK ஃபார்மேஷன், ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன், திராவிடியன் ஐடியாலஜி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2A மெயின்ஸில் வந்து கவர் ஆகிற டாபிக்ஸ். ஓகே. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தனித்தமிழ் இயக்கம், பியூர் தமிழ் மூமெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க சிலபஸில். இதை நம்ம டீகோட் பண்ணும்போது மறைமலை அடிகளை பற்றி நம்ம படித்தாகணும். ஸோ தேவநேய பாவனர், அதே மாதிரி அவங்களோட கான்ட்ரிபியூஷன் டு த தமிழ் லிட்ரேச்சர் வந்து படிப்போம். ஃபைனலாக தமிழ் சொசைட்டி ரீஃபார்மர்ஸ்னு பார்க்கும்போது இருக்கிற எல்லா லீடர்ஸுமே நீங்கள், அதாவது ரீசெண்டாக மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதர் ஸ்காலர்ஸ் பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகள், பாரதிதாசன், அயோத்திதாசர், முத்துராமலிங்க தேவர், ரெட்டமலை ஸ்ரீனிவாசன், இவங்களை பற்றி எல்லாம் படிப்பாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதில் என்னெல்லாம் படிப்பீங்கன்னா 2A மெயின்ஸில் தமிழ் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அண்ட் ஆக்டிவிஸ்ட், நேஷனலிஸ்ட் தமிழ் லிட்ரேச்சர் பற்றி படிப்போம், உமன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் படிப்போம், ஸ்வதேஷி சால் சத்தியாகிரகா மாதிரியான டைப் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் படிப்போம், ஜஸ்டிஸ் பார்ட்டி அண்ட் நான் பிராமின் மூமெண்ட்ஸ், அதே மாதிரி ரேஷனலிசம், செல்ஃப் ரெஸ்பெக்டட், திராவிடியன் மூமெண்ட்ஸை பற்றி படிப்போம், தமிழ் ரிவைவல், பியூர் தமிழ் மூமெண்ட், அதுக்கப்புறம் மேஜர் சோஷியல் ரீஃபார்மர்ஸை பற்றி படிப்போம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஓவராலாக குரூப் 2 அண்ட் 2A மெயின்ஸ்க்கான அந்த சிலபஸை டிகோட் பண்ணுது. ஸோ இதோட கண்டினியூஷன் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.